Hello viewers, welcome back to English Teacher channel. This is Mano. Today we are going to discuss about part of speech. Part of speech na என்ன அப்படினா இப்போ ஒரு மனிதன் அப்படி நமக்கு சொன்னா முதல்ல ஞாபகம் வர்றது என்ன அப்படினா தலையில இருந்து கால் தான் ஒரு மனிதனோட ஸ்ட்ரக்சர். ஓகே, அதுவே ஒரு விலங்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படினா தலையில இருந்து வால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுவே இப்போ இந்தியான்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா காஷ்மீர் டு கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லாத்துக்குமே என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதே மாதிரி ஆங்கில வாக்கியத்துக்கும் அதுக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஆங்கில வாக்கியத்தோட ஸ்ட்ரக்சரை பார்ட் ஆஃப் ஸ்பீச் வழியாக நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிறோம். என்னுடைய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் 8 இருக்குது. நவுன், ப்ரொனவுன், வெர்ப், அட்வெர்ப், adjective, preposition, conjunction and interjection. இந்த 8மே பார்ட் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லுவாங்க. நம்ம பயன்படுத்துகிற ஆங்கில வாக்கியங்களை எத்தனை பார்ட் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, சிவா படிக்கிறான் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கிறோம். இங்கே சிவாங்கிற ஒரு பெயரை குறிக்கிறதுனால இதை வந்து நம்ம பெயர் சொல் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம். அதுவே நீங்கள் இங்கிலீஷில் சொல்கிறதா இருந்தால் இதை நம்ம என்ன சொல்லுவோம்? நவுன். சிவா வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? நவுன். ஸோ இங்கே நவுன் வந்துருச்சு. அடுத்து படிக்கிறான். படிக்கிறான்ங்கிறது ஒரு செயல்னு வந்துட்டாலே நம்மளுக்கு என்ன வந்துடணும்? அதை வெர்ப்புன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நவுனும் வெர்ப்பும் வந்திருக்கு. ஸோ ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணுறதுக்கு நவுனும் வெர்ப்பும் இருந்தால் கூட நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஒரு சென்டென்ஸை மேக் பண்ண முடியும். இதுவும் ஒரு ஸ்ட்ரக்சரான ஒரு சென்டென்ஸ் தான். ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் உருவாக்குறதுக்கான ஸ்ட்ரக்சர் 2 வேர்டில் கூட நம்மளால் உருவாக்க முடியும். இப்போது ஃபர்ஸ்ட் நவுன் என்ன அப்படின்னா சிவா. சிவா தான் நவுன். அடுத்து படிக்கிறான். படிக்கிறான்ங்கிறத நம்ம என்ன சொல்வோம்? வேர்ப்ல. ஸோ ட்ரை பண்ணுங்க. படிக்கிறான். படிக்கிறானுக்கு ரீட்ஸ். ஸோ சிவா படிக்கிறான், சிவா ரீட்ஸ் அப்படி நம்ம பார்த்தோம். இப்போ இதுல வந்து என்ன இருக்கு? நவுன் இருக்கு, வேர்ப் இருக்கு. நம்ம பெரும்பாலும் சப்ஜெக்ட் வேர்ப்னு தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இங்கே நவுன் சொல்கிறோம். ஏன்னா நம்ம இன்னைக்கு பார்க்குறது ஃபுல்லாகவே என்ன? பார்ட் ஆஃப் ஸ்பீச். மெயினாக சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா ஒரு எழுவாய். ஓகே, இதை யாரை பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிற எழுவாயை குறிக்கிறது தான் நம்ம சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இங்கே நவுன் தான் நம்மளுக்கு சப்ஜெக்ட். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, சிவா சத்தமாக படிக்கிறான். ஓகே, முதல் சென்டென்ஸ் சிவா படிக்கிறான்னு பார்த்தோம். இங்கே சிவா சத்தமாக படிக்கிறான் அப்படின்னு பார்த்தோம். நம்மளுக்கு ஆல்ரெடி சிவாவுக்கும் படிக்கிறானுக்கும் பொருள் தெரியும். சிவா படிக்கிறான், இந்த ரெண்டுக்கும் நம்மளுக்கு பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியும். என்னது? ஃபர்ஸ்ட் இது நவுன், இது வேர்ப். ஓகே, அப்போ இங்கே நடுவில் வந்திருக்குது இல்லையா, இதுக்கு பேர் என்ன? இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அட்வெர்ப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு செயலை சொல்றத நம்ம வெர்ப்னு சொல்லுவோம். ஓகே, ஆனால் அட்வெர்ப்ங்கிறது வந்து ரிலேட்டட் டு வேர்ப். அந்த வெர்ப்புக்கு ரிலேட்டடாக தான் வரும். ஓகேங்களா? அப்போ இப்போ படிக்கிறான், எப்படி படிக்கிறான்? சத்தமா படிக்கிறான். இங்க வந்திருக்க அட்வெர்ப் வந்து எதை ரிலேட்டட் பண்ணி வந்திருக்கு? வெர்பை ரிலேட்டட் பண்ணி வந்திருக்கிறதுனால இது அட்வெர்ப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இதை வச்சு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எப்பயும் போல நம்ம நவுன் யூஸ் பண்ணிக்கலாம், சிவா. அடுத்து வெர்ப். வெர்ப் என்ன? படிக்கிறான். ஸோ ரீட்ஸ். சிவா ரீட்ஸ் சத்தமாக. சத்தமாக அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? லவுட்லி. அட்வெர்ப் வந்து என்னன்னா குவாலிட்டி ஆஃப் வெர்ப். வெர்ப்போட குவாலிட்டியை சொல்றது. ஸோ படிக்கிறான், எப்படி படிக்கிறான்? சத்தமாக படிக்கிறான். அட்வெர்ப் வந்து லவுட்லி, சாஃப்ட்லி, பியூட்டிஃபுல்லி இந்த மாதிரி பெரும்பாலும் வந்திருக்கும். ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்கு நவுன்ல ஸ்டார்ட் பண்ணி வேர்ப்லையும் முடிக்கலாம். அதே நவுன்ல ஸ்டார்ட் பண்ணி அட்வெர்ப்லையும் முடிக்கலாம். ஸோ இதுக்கு ஸ்டார்டிங் என்ன அப்படின்னா நவுன், அதாவது சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் தான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆனால் ஃபினிஷிங் வந்து நீங்கள் எதை வச்சுனாலும் என்ன பண்ணலாம்? அந்த சென்டென்ஸை ஃபினிஷ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்க்கு நம்ம வேர்ப்பை வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். செகண்ட் சென்டென்ஸ்க்கு நம்ம அட்வெர்ப்பை வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ தேர்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். சிவா முக்கிய கூறுகளை சத்தமாக படிக்கிறான். ஸோ நம்மளுக்கு சிவாவுக்கு தெரியும் நவுன், சத்தமாக அப்படிங்கிறது அட்வெர்ப், படிக்கிறான் அப்படிங்கிறத வெர்ப். ஓகே, இங்க முக்கிய கூறுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த முக்கிய கூறுகள் நம்ம என்ன சொல்லுவோம்? முக்கிய கூறுகளை நம்ம அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். adjective வந்து பெயர் சொல்ல சிறப்பிக்கும் விதமாக தான் வரும்.
சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் சிவா, சிவாங்கிறது சிவா நம்ம எழுதியாச்சு. அடுத்து வேர்ப், வேர்ப் நம்மளுக்கு எப்பயும் போல எங்க வந்துடும், நவுனுக்கு பின்னாடி வேர்ப் வந்துடும். அடுத்தது என்ன போடணும் அப்படின்னா அட்வர்ப் வரக்கூடாது. அட்வர்ப் பெரும்பாலும் அது எங்கே தான் இருக்கும் அப்படின்னா ஃபினிஷிங்கில் தான் இருக்கும். ஒரு சென்டென்ஸ்க்கு ஃபினிஷிங்கில் தான் அதிகமாக நம்ம அட்வர்ப்பை யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் எழுத வேண்டியது என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ், முக்கிய கூறுகள் அப்படிங்கிறத இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இங்கே நவுன் வந்துருச்சு, வேர்ப் வந்துருச்சு, அடுத்து என்னது அட்ஜெக்டிவ் வந்துருச்சு, அதுக்கு அடுத்து தான் என்ன வரணும் அட்வர்ப். ஒரு சென்டென்ஸில் அட்வர்ப் வந்துருச்சுன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு என்ன செய்யலாம், அதை லாஸ்ட்டாக நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ சத்தமாக, லவுட்லி. ஓகேங்களா? ஒரு சென்டென்ஸ்க்கு ஸ்ட்ரக்சர் 2 வாக்கியங்களையும் இருக்கலாம், 3 வாக்கியங்களையும் இருக்கலாம், 4 வாக்கியங்களையும் நம்ம எழுதலாம். இப்போ நம்ம இதில் எந்த இதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா நவுன் பார்த்துட்டோம். நவுன்னா என்ன, பெயர் சொல். ஓகே, ஒரு பெயரை குறிக்கிற சொல் வந்து பெயர் சொல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவாங்க. அடுத்தது வேர்ப், வேர்ப்னா என்னன்னு பார்த்தோம். வேர்ப் வந்து ஒரு ஆக்ஷன், சப்ஜெக்ட் செய்கிற ஆக்ஷனை குறிக்கிறது தான் நம்மளுக்கு வேர்ப். அடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா அட்வர்ப். அட்வர்ப்னா என்ன அப்படின்னா குவாலிட்டி ஆஃப் வேர்ப். ஓகே, ஒரு வேர்ப்போட குவாலிட்டி, ஒரு வேர்ப் என்ன செய்கிறாங்களோ அதை மென்ஷன் பண்ணி வரும். ஓகே, அது அட்வர்ப். அடுத்தது அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் வந்து ஒரு நவுனோட குவாலிட்டியை சொல்றது. சரிங்களா? அப்போ இந்த 4 இது நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இந்த சென்டென்ஸ்ல நம்ம 4 இதையும் பார்த்துட்டோம். அடுத்து மீதி உள்ளதை நம்ம அடுத்தடுத்த சென்டென்ஸ்ல பார்க்கலாம். நம்ம பயன்படுத்துற எல்லா வாக்கியங்கள்லையுமே என்ன இருக்கு அப்படின்னா பார்ட் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. நம்ம அதிகமா எதுல நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்றோம் அப்படின்னா டென்ஸ், அது எந்த மாதிரி காலத்தை குறிக்குது அப்படிங்கிற டென்ஸை மட்டுமே நம்ம என்ன செய்யறோம், அதிகமாக ஃபோக்கஸ் பண்றோம். அதனால நம்ம என்ன பண்றது இல்லை, இந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச்சை அதிகம் அதில் கான்சென்ட்ரேஷன் பண்றது இல்லை. ஸோ நம்ம பயன்படுத்துகிற எல்லா வாக்கியத்திலையுமே என்ன இருக்கு, இந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. இப்போ இந்த சென்டென்ஸை பாருங்க, சிவாவும் நானும். ஓகே, இது ரெண்டுமே என்ன நவுனு. ஸோ இது ரெண்டுமே நவுனு. விளையாட்டை, விளையாட்டுங்கிறது வந்து ஆப்ஜெக்ட். ஆனால் நம்ம இன்னைக்கு பார்க்கறது என்ன அப்படின்னா பார்ட் ஆஃப் ஸ்பீச், அதனால நம்ம இதை நம்ம எழுத வேண்டாம். நெக்ஸ்ட் சந்தோஷமாக, சந்தோஷமாக அப்படிங்கிறது அட்வர்ப். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா லவுட்லி. ஸோ இங்க சந்தோஷமாக அப்படிங்கிறது வந்து என்னது அட்வர்ப். அடுத்தது விளையாடுகிறோம். ஓகே, இதுதான் வேர்ப். ஸோ விளையாடுறத நம்ம வேர்ப்னு சொல்றோம். அந்த விளையாட்டை எப்படி விளையாடுறாங்க, சந்தோஷமா விளையாடுறாங்க. ஸோ அந்த வேர்ப்பை கனெக்ட் பண்ணி அந்த வேர்ப்பை ரிலேட்டட் பண்ணி வர்றதுனால தான் அது என்னது அட்வர்ப். சரி, இங்க நவுன் இருக்கு, அட்வர்ப் இருக்கு, வேர்ப். பேசிக்கா நம்மளுக்கு இந்த 3 இருக்கிறது நல்லா தெரியுது. ஆனா இந்த நவுன்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதுல 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் சிவா, சிவாங்கிறது நவுன், சிவாவும் நானும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தமிழ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உண்மை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க சிவாவும் நானும் அப்படிங்கிறது, சிவா நான் இது ரெண்டையும் இணைக்கிறதுக்கு நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா கனெக்டிங் வேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ இங்க கனெக்டிங் வேர்டு அண்ட். ஓகேங்களா, சிவா அண்ட். அடுத்து யார் சொல்றாங்க, நானும். அப்போ நான், நான்கிறது ப்ரொனவுன். இந்த நான், நீ, நாங்கள், அவன், அவள், அது இந்த மாதிரி எல்லாம் சொல்றது என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ரொனவுன் சொல்லுவோம். ஸோ இங்க நம்ம சப்ஜெக்ட்ல யூஸ் பண்ணிருக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஆனாலும் இது என்னதான் சொல்லணும், ப்ரொனவுன் தான் நம்ம சொல்லணும். ஸோ சிவாங்கிறது நவுன், அண்டுங்கிறது கனெக்டிங் வேர்ட், அதாவது கன்ஜங்ஷன். ஓகே, ஐங்கிறது ப்ரொனவுன். ஓகே, அப்ப இது மொத்தமா நம்ம சொல்லும்போது சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இந்த சப்ஜெக்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா நவுன் இருக்கு, ப்ரொனவுன் இருக்கு, கன்ஜங்ஷன், இந்த 3மே இருக்கு. அடுத்தது பாருங்க, விளையாடுகிறோம். விளையாடுகிறோம் அப்படிங்கிறது பிளே. ஏன் இங்க நம்ம பிளே போடுறோம், நம்ம ரீட்ஸ்ன்னு போட்டோம், ஆனா இங்க என்ன போட்டிருக்கோம், பிளே மட்டும் தான் போட்டிருக்கோம். ஏன்னா இங்க சிவா மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன போடலாம், பிளேஸ்ன்னு போடலாம். இங்க என்ன வந்திருக்கு, ஐ வந்திருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் பர்சன் வந்திருக்கு. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு அடுத்து போடுற வேர்ப் எப்படி இருக்கணும், ஃபர்ஸ்ட் பர்சனுக்கான வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ அதனால தான் நம்ம இங்கே ப்ளே போட்டிருக்கோம். எப்போவுமே ஒரு பர்சனை கொடுத்து அடுத்து ஐன்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் ஐ போடக்கூடாது,
பர்சனை எழுதிட்டு தான் நம்ம ஐ எழுதணும். சரியா? சிவாவை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிருக்கோம், அண்டு போட்டுட்டு தான் நம்ம ஐ யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ வந்ததுனால தான் நம்ம இங்க என்ன செய்யல, வெர்போட எஸ் போட்டு எழுதல. சென்டென்ஸ்ல வேர்ப் எழுதியாச்சு. வேர்ப்புக்கு அடுத்து என்ன வரணும்? எஸ், அட்வர்ப் வரணும். ஆனா நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி என்ன வரணும்? விளையாட்டு. ஓகே, விளையாட்டு எழுதணும். அதாவது ஆப்ஜெக்ட் நம்ம எழுதணும். ஸோ விளையாட்டை நம்ம என்ன சொல்லுவோம்? பிளே கேம்ஸ். ஸோ விளையாட்டை நம்ம கேம்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து சந்தோஷமாக, அட்வர்ப் என்னது? சந்தோஷமாக அப்படிங்கிறத நம்ம ஹாப்பிலி. அங்க லவ்லின்னு பார்த்தோம், இங்க ஹாப்பிலி அப்படின்னு பார்க்கிறோம். இந்த சென்டென்ஸ்ல நம்ம என்னெல்லாம் பார்ட் ஆஃப் ஸ்பீச் பார்த்துருக்கோம் அப்படின்னா, நவுன் பார்த்துருக்கோம், ப்ரொனவுன் பார்த்துருக்கோம், கன்ஜங்ஷன் பார்த்துருக்கோம், வெர்ப் பார்த்துருக்கோம். இது ஃபைனலா என்ன பார்த்தோம்? அட்வர்ப். இதுவும் பார்த்துருக்கோம். இந்த சென்டென்ஸ்லயே நம்ம 5 பார்ட் ஆஃப் ஸ்பீச் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? புரியுதுங்களா? இப்போ பார்ட் ஆஃப் ஸ்பீச்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சரியா? இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. விஜயும் நானும். ஸோ விஜயும் நானும் வெற்றி பாடல்களை இனிமையாக, வெற்றி பாடல்களை இனிமையாக பாடுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேயும் நம்ம எப்படி எழுதணும்? இங்க பார்த்த மாதிரி தான் எழுதணும். இந்த சப்ஜெக்ட்லயே என்னென்ன வந்துடணும்? நவுன் வந்துடணும், கன்ஜங்ஷன் வந்துடணும், அடுத்து ப்ரிபோசிஷன். இந்த மூணுமே வந்துடணும். ஸோ விஜி அண்ட் ஐ வந்துட்டதுனால நம்ம இங்க என்ன போடணும்? இங்க வெர்ப் வந்து என்னது? பாடுகிறோம். அப்ப சிங். ஓகே, விஜி அண்ட் ஐ சிங். என்ன பாடுறாங்க அப்படின்னா வெற்றி பாடல்களை. ஸோ வெற்றி பாடல்கள் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஹிட் சாங். சிங் ஹிட் சாங். ஹிட் சாங்ஸ் எழுதியாச்சு. இனிமையாக, இனிமையாக அப்படிங்கறத என்ன சொல்லுவோம்? மெலோடி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்க இனிமையாக எதை சொல்றோம்? அட்வர்பை குறிக்குது. சோ நம்ம இங்க என்ன எழுதணும்? மெலோடியஸ்லி. மெலோடியஸ்லி. ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸ்ல என்னென்னலாம் இருக்கு? நம்ம ஆல்ரெடி பார்த்த நவுன் இருக்கு, கன்ஜங்ஷன் இருக்கு, ப்ரொனவுன் இருக்கு, சிங்குங்கிற வெர்ப் இருக்கு, அடுத்து ஹிட் சாங்ஸ். ஹிட் சாங்ஸ்ங்கிறது வந்து அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்தது மெலோடியஸ்லி அப்படிங்கிற அட்வர்பும் வந்துடுச்சு. ஓகே, அப்போ இந்த சென்டென்ஸ்ல எத்தனை இருக்கு? நவுன் இருக்கு, கன்ஜங்ஷன் இருக்கு, ப்ரொனவுன் இருக்கு, வெர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப். சோ கிட்டத்தட்ட 6 இது இருக்கு. பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல உள்ள 6 பார்ட்ஸுமே இந்த சென்டென்ஸ்ல இருக்கு. இப்போ அடுத்த வாக்கியத்தை பாருங்க. குமாரும் நானும் ஏஆர் ரஹ்மானின் வெற்றி பாடல்களை இனிமையாக பாடுகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், விஜயும் நானும் வெற்றி பாடல்களை இனிமையாக பாடுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, விஜி அண்ட் ஐ சிங் ஹிட் சாங்ஸ் மெலோடியஸ்லி அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம். அதே இதுதான் நம்ம அடிஷனலா இங்க என்ன சேர்த்திருக்கோம் அப்படின்னா, ஏஆர் ரஹ்மானின் அப்படின்னு சொல்லி சேர்த்திருக்கிறோம். ஸோ இதை எப்படி எழுதணும் அப்படின்னா, இதுல வந்து நம்மளுக்கு எது வந்துருது? ப்ரிபோசிஷன் ஆட் ஆயிடுது. சரியா? ஸோ ஒரு சென்டென்ஸ்ல ப்ரிபோசிஷனை ஆட் பண்ணி எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குமாரும் நானும். இதுக்கு நம்ம எப்படி எழுதணும்? குமார். இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம நிறைய நவுன் பார்த்துட்டோம். சரியா? குமார் அண்ட் ஐ. குமார் அண்ட் ஐ. வேர்ப் என்ன இருக்கு அப்படின்னா பாடுகிறோம். அதுதான் வேர்ப். ஸோ சிங். என்ன பாடுறாங்க? ஹிட் சாங்ஸ் பாடுறாங்க. ஸோ த இதுல நம்ம எது அடிஷனலா சேர்த்துக்கோம்னா ஆர்டிகிள்ஸ் சேர்த்திருக்கோம். ஸோ ஆர்டிகிள்ஸ் வந்து பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல கிடையாது, ப்ரிபோசிஷன் தான் இருக்கு. ஸோ அடிஷனலா சேர்த்தது அது என்னங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆர்டிகிள்ஸ் நம்ம சேர்த்திருக்கோம். ஹிட் சாங்ஸ். யாரோட ஹிட் சாங்ஸை பாடுறாங்க அப்படின்னா ஏஆர் ரஹ்மானோட ஹிட் சாங்ஸை பாடுறாங்க. ஸோ ஹிட் சாங்ஸ் ஆஃப் ஏஆர் ரஹ்மான். ஸோ ஏஆர் ரஹ்மானோடைய அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆஃப் யூஸ் பண்ணணும். ஓகேயா? இப்போ ஏஆர் ரஹ்மான். ஸோ ஏஆர் ரஹ்மானுடைய ஹிட் சாங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது த ஹிட் சாங்ஸ் ஆஃப் ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு எழுதணும். அடுத்தது என்ன அப்படின்னா இனிமையாக. இனிமையா பாடுறது இது அட்வர்ப். எல்லா சென்டென்ஸ்லயுமே அட்வர்ப் தான் நம்ம ஃபைனலா எழுதிட்டு வரோம். ஸோ இனிமையாக அப்படிங்கிறது மெலோடியஸ்லி.
ஓகேவா? இந்த சென்டென்ஸ் பாருங்க. குமார் அண்ட் ஐ சிங் த ஹிட் சாங்ஸ் ஆஃப் ஏஆர் ரஹ்மான் மெலோடியஸ்லி. குமாரும் நானும் ஏஆர் ரஹ்மானின் வெற்றி பாடல்களை இனிமையாக பாடுகிறோம் அப்படின்னு எழுதுறோம். இந்த சென்டென்ஸ்ல என்னென்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்பயும் போல நவுன் வந்துருச்சு, அடுத்து கன்ஜங்ஷன், அடுத்து ப்ரொனவுன், அடுத்தது சிங்குங்கிற வேர்ப் வந்திருக்கு, அடுத்து ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. நம்மளுக்கு அது பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல கிடையாது. அடுத்து ஹிட் சாங்ஸ், அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? அடுத்தது ஆஃப்ங்கிற ப்ரிபோசிஷன். ஸோ ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏஆர் ரஹ்மான் வந்து சப்ஜெக்ட் கிடையாது. இங்கே ஏஆர் ரஹ்மானை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஆப்ஜெக்டை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது மெலோடியஸ்லி, அது அட்வர்ப். ஸோ இந்த சென்டென்ஸ்ல என்ன இருக்கு? நவுன் வந்திருக்கு, கண்டிஷன் வந்திருக்கு, ப்ரொனவுன் வந்திருக்கு, வேர்ப் வந்திருக்கு, அட்ஜெக்டிவ் வந்திருக்கு, ப்ரிபோசிஷன் அண்ட் அட்வர்ப். கிட்டத்தட்ட எத்தனை வந்திருக்கு? 7 இது. அப்போ 7 பார்ட் ஆஃப் ஸ்பீச் இந்த ஒரே சென்டென்ஸ்ல வந்திருக்கு. அப்போ நம்ம எதை மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்னன்னா ஃபீலிங்ஸ். ஓகேவா? ஃபீலிங்ஸ் ஆஃப் வேர்ட். ஒரு வேர்டுக்கு வந்து நம்ம எக்ஸ்பிரஷன் கொடுக்குறது. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், பர்ஸை யாராவது அடிச்சிட்டாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? ஐயோ என் பர்ஸ் காணாமல் போயிடுச்சு அப்படி சொல்ல மாட்டோம். ஐயோ என்னோட பர்ஸ் காணாமல் போயிடுச்சு அப்படி சொல்லி ஒரு என்ன செய்வோம்? ஒரு ஃபீலிங்ஸோட ஒரு எக்ஸ்பிரஷனோட தான் சொல்லுவோம். அந்த மாதிரி உங்களுடைய ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் இன்டர்செக்ஷன். ஸோ இது சென்டென்ஸ்லேயே நம்ம இன்டர்செக்ஷனை ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷபாஷ். ஷபாஷ். குமாரும் நானும் ஏஆர் ரஹ்மானின் வெற்றி பாடல்களை இனிமையாக பாடுகிறோம். ஷபாஷ், நானும் அவனும் என்ன செய்யறோம்? நல்லா பாடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஷபாஷ் அப்படிங்கிறத நம்ம இன்டர்செக்ஷன்ல எழுதும் போது பிராவோ. பிராவோ அப்படின்னா ஷபாஷ் அப்படின்னு அர்த்தம். ஷபாஷ் அப்போ பிராவோ. குமார் அண்ட் ஐ சிங் த ஹிட் சாங்ஸ் ஆஃப் ஏஆர் ரஹ்மான் மெலோடியஸ்லி. ஓகே, ஷபாஷ். குமாரும் நானும் ஏஆர் ரஹ்மானின் வெற்றி பாடல்களை இனிமையாக பாடுகிறோம். ஸோ இந்த ஒரே சென்டென்ஸ்ல நம்மளுக்கு 8 பார்ட் ஆஃப் ஸ்பீச்சும் வந்துடுச்சு. சரியா? அப்போ நம்ம பயன்படுத்துகிற எல்லா வாக்கியங்களும் என்ன இருக்கு அப்படின்னா பார்ட் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. நம்ம இது வரைக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னா அதை அதிகமாக நோட்டீஸ் பண்ணதில்லை. சரியா? இனிமே நீங்க எந்த சென்டென்ஸ் எடுத்தாலும் அந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல 8ல எது எதெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத அடிக்கடி ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. சரிங்களா? இப்போ பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் உள்ள 8ஐயும் நம்ம ஷார்ட்டா ஒரு ரீகால் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நவுன். நவுன்ங்கிறது வந்து பெயர் சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு பெயரை குறிக்கிற போது நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வேர்ப். வேர்ப் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆக்ஷன். அது ஆக்ஷன் மட்டும் கிடையாது, காலத்தையும் குறிக்கிறதுக்கு அதை நம்ம பயன்படுத்துறோம். சரியா? அடுத்தது என்ன அப்படின்னா ப்ரொனவுன். ப்ரொனவுன்ங்கிறது நவுனோட பிரதி பெயர் சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நவுன் எல்லாம் நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது. ஒரு சென்டென்ஸ்ல இப்போ அப்துல் கலாம் பத்தி நம்ம எழுதுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம அப்துல் கலாம் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அது எல்லா இதுக்குமே நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அப்துல் கலாம்னு மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹீன்னு யூஸ் பண்ணுவோம். அதே சரோஜினி நாயுடா இருந்தா ஷீன்னு யூஸ் பண்ணுவோம். இந்தியான்னு சொல்றதா இருந்தா இட்டுன்னு யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம இட்டு, ஷீ, ஹீ இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றது தான் நம்ம ப்ரொனவுன் சொல்லுவோம். அடுத்தது அட்வர்ப். அட்வர்ப் வந்து எப்படி வரும் அப்படின்னா வெர்பை ரிலேட்டட் பண்ணி தான் வரும். சரிங்களா? அடுத்தது அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் வந்து நவுனை சிறப்பிக்கிற வகையில தான் இருக்கும். அடுத்தது ப்ரிபோசிஷன். ப்ரிபோசிஷன் 2 வேர்டை கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனா இது கனெக்டிங் வேர்ட் கிடையாது, இது ப்ரிபோசிஷன். ப்ரிபோசிஷன் வந்து இன், ஆன், அட், ஆஃப் இந்த மாதிரி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி 2 வார்த்தைகளை இணைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றது தான் ப்ரிபோசிஷன். ஆனா 2 வாக்கியங்களை இணைக்கிறதுக்கு யூஸ் பண்றது என்ன அப்படின்னா கன்ஜங்ஷன். ஓகேங்களா? 2 வார்த்தைகளை இணைக்கிறதுக்கு யூஸ் பண்றது ப்ரிபோசிஷன், 2 வாக்கியங்களை இணைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றது கன்ஜங்ஷன். ஆனா இது எல்லா இடத்துலயுமே நம்ம வாக்கியங்களை இணைக்க மாட்டோம். 2 பெயர் சொல்லுக்கும் நம்ம இதை பயன்படுத்துவோம். அடுத்தது இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன் வந்து ஃபீலிங் ஆஃப் எக்ஸ்பிரஷன். உங்களுடைய எக்ஸ்பிரஷனோட அந்த ஃபீலிங்ஸை வந்து வெளிப்படுத்துறதுக்கு பயன்படுத்துறது. ஸோ இந்த 8 தான் என்னது ஒரு சென்டென்ஸுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பார்ட் ஆஃப் ஸ்பீச்னா என்ன, அதோட வாக்கியங்களை நம்ம எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது. Did you like this video? Please share it with your friends and family and subscribe to my channel. This is for easy to find out in my videos. Thank you for watching. See you on next video.